இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 157 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து எபிசோட் 175 வரைக்கும் காரா ஆக்சுவேஷனாக தான் பார்க்க போகிறோம். காராவோட துவக்க ஆர்க்க ஓப்பனிங்லேயே ரெயின் வில்லேஜை காட்டுவாங்க, நிறைய இடிபாடுகளோட. இங்கே டீம் 25 இருப்பாங்க. சாய் சாஸ்கே வந்திருப்பாங்க. சாய் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கேட்பான். ரெங்கா உன்னை கை காட்டுவான். ஓகே இப்பதான் சொல்லுவான். ஷோஜோஜி இருக்கான் இல்லையா, முஜினா கேங்கோட தலைவன், அவனோட மெமரிஸ்ல இருந்து இன்டெல் கேதர் பண்ணியிருப்பான் சாஸ்கே. அந்த இன்டெல் வச்சு டீம் 25 காரா மேல் தோல்ங்கிற அந்த ஆர்கனைசேஷனோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை தான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க. சாஸ்கே சாய் அதை பார்த்துட்டு திரும்புவாங்க. ரெங்கா அந்த இடம் இதுக்கு முன்னால கழிவு நீர்களை சுத்தப்படுத்துற ஃபெசிலிட்டியா இருந்திருக்கு. திடீர்னு ஏதோ டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ் ஆனதாவும் அதை சுவாசிக்கிறது ஆபத்துன்னும் அந்த பக்கம் இப்ப மனுஷன் நடமாட்டம் இல்லைன்பான். சாய் விஷவாயுவான்னு கொஸ்டின் பண்ணவும் ரெங்கா அந்த கேஸ் திடீர்னு அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா வந்திருக்கு, கூடவே பல பேர்த்த கொண்டிருக்குன்பான். சாய் இப்ப போறது சேஃபான்னு கேட்பான். ஹாக்கோ போக முடியும்ட்டு மேப் கொடுப்பா. சாய் பசங்களை அப்ரிஷியேட் பண்ணுவான். ஏன்னா நிறைய டீம் சேர்ந்து தான் இதை பின் பாயிண்ட் பண்றதுக்காக பார்த்திருப்பாங்க. டீம் 25 தானே அதை ஃபர்ஸ்டா பின் பாயிண்ட் பண்ணி இவ்வளோ டீடைல்ஸ் கேதர் பண்ணிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ஒர்க்குக்கு நீங்க செம்மையா சூட் ஆகுறீங்கன்னு சொல்லி பாராட்டுவான். பசங்க சந்தோஷப்படுவாங்க. சாய் இதுக்கப்புறம் நானும் சாஸ்கேவும் அதை பாத்துக்கிறோம். அன்பு டீம்ஸ் பக்கத்துல தான் இருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்பா. பசங்க சரி சார்ன்ட்டு கிளம்புவாங்க. சாய் அண்ட் சாஸ்கே லொகேஷன் பக்கம் திரும்புவாங்க. சாய் என்ன உள்ள போலாமா, இந்த காரான ஒண்ணு இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காராஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாய் சுற்றி இருக்க இடங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறத பார்த்துட்டு கேள்விப்பட்டேன், எந்த ரெனோவேட் ஒர்க்கும் ரயின்ல போகாம இருக்குன்னு. நிஜமா தான் இருக்குன்பா. இதுக்கப்புறமா டு நாட் என்டர்னு எழுதி போட்டிருக்க இடத்துல கிழிச்சிட்டு உள்ள போவாங்க. சுத்தி தண்ணியா தான் போயிட்டு இருக்கும். சாய் சாஸ்கேவை பார்க்கவும் சாஸ்கே சிக்னல் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஃபர்தரா உள்ள போறப்ப சாய் பசங்க கொடுத்த மேப்ல இருக்க போலதான் இந்த இடமும் இருக்கு, இதே வழியில போனா இன்னும் கீழே ஃபர்தரா போலான்பான். சாஸ்கே அப்பளை பார்த்த பசங்க அவங்க உன்னோட சபார்டினேட்ஸ்னு கேட்பான். சாய் ஆமா இப்பதான் ரீசெண்டா இன்சார்ஜா போடப்பட்டேன், இதுவுமே நருட்டோவோட ஒரு பார்ட் ஆஃப் பிளான் தான், கடந்த காலத்து அன்பு போல இது இல்லைன்பா. சாஸ்கே அப்படியாங்கும் போது பின்னால இருந்து யாரோ வேவு பாக்குற மாதிரி இருக்கும். சாய் முன்னால இருக்க டோர்ல கை வைக்கவுமே திடீர்னு ஒரு புகை மாதிரி வரும். ஒளிஞ்சு இருந்தவங்க வந்து அவங்கள நான் புடிச்சிட்டேனான்ட்டு பாப்பான். பார்த்தா அந்த பக்கம் இருந்தது க்ளோன்ஸா இருக்கும். சாஸ்கே நீ யாரான்னு கேட்பான். திடீர்னு பார்த்தா தாக்க வருவான். சாய் அவனோட வெப்பனை பிடிச்சி தடுத்துட்டு தரையில பின் டவுன் பண்ணுவான். இப்ப நீ இருக்க லெவல்ல எங்க கூட சண்டை போட முடியாதுங்கவும், கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸை கொன்னதுக்காக உங்களை பழிதீப்பன்பான். தம்பி நாங்களே இங்க புதுசுப்பான்பா சாய். அதுக்கு அந்த பையன் இல்ல உங்களோட அப்பியரன்ஸை வச்சே தெரியுது நீங்க அவங்க தானு கேட்பான். சாய் சாஸ்கேவை பார்க்கவும், சாஸ்கே இங்க பாரு தம்பி, நாங்க லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம். காரானு ஒரு ஆர்கனைசேஷன் இங்க தான் ஆப்ரேட் ஆகிறதா கேள்விப்பட்டு விசாரிக்க வந்தோம். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா அவங்க கிட்ட தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சோ உன் தரப்பு கதையை சொல்ல என்னாச்சுன்னு கேட்கலான்பான். இதுக்கப்புறம் தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் தன்னால முடிஞ்சதுன்னு ட்ரிங்க்ஸ் கொடுப்பான். சாய் ஆட்சி பணம் இல்லைன்னா உன் பேர் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பான். கராஷி டோனோன்பான். சாய் எப்படி நெஞ்சுட்சு கத்துக்கிட்டேன்னு கேட்பான். என் தாத்தா தான் கொஞ்சம் கத்து கொடுத்தாருன்பான். சாய் யார் அதுன்னு கேட்பான். கராஷி அவர் போர்க்காலத்துல பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தூக்கி வளர்த்தவர். இந்த கிரேட் வாரோ இல்ல என்னமோ சொல்லுவீங்களே, அதால பெரிய நேஷன்ஸ் கூட உருகுலைஞ்சது. அந்த டைம்ல எங்க கிராமம் ரீபில்டு கூட ஆகலின்பான். சாய் சாஸ்கே கொஞ்சம் ஜெர்க்காவாங்க. கராஷி எங்களை போல இருக்கவங்களுக்கு எங்க போறது என்ன வாழ்க்கை வாழ்றதுன்னு கூட தெரியாம இருக்கவங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இடம் கிடைச்சது, அப்பதான் அவனுங்க வந்தாங்கன்பான். சாய் காரான்ங்கிற பேரை வச்சுக்கிட்டான்னு கேட்பான். கராஷி தெரியல, இருந்தாலும் அப்படிதான் இருந்துச்சு கேட்கன்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுவான். இது அவங்க ஒட்டி வச்சிருந்ததுன்னு சொல்லும் போது சாய் சாஸ்கே அதை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. கராஷி ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஏதோ ரிசர்ச் பண்றாங்கன்னு நினைச்சேன், ஏதாச்சும் ஒரு நாள் அவங்க இடத்துல மாட்டிக்கிட்டோம், அப்பதான் ஏதோ வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போதே அவங்க எங்களை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் ஏதோ பாய்சன் கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. அந்த டைம்ல நான் மட்டும் தான் எஸ்கேப் ஆனது. அவங்க யார் என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பண்றாங்க
வராங்க. குறிப்பா பெரிய நேஷனான லேண்ட் ஆஃப் ஃபயர் எதுக்கு இப்ப வந்து ஹெல்ப் பண்றேன்ட்டு நிக்கிறீங்க, முதல்லயே வராமனு கத்துவான். சாஸ்கே அவங்களோட மறைவிட எதுன்னு எங்களுக்கு காட்டு. போய் பார்த்தா அவனுங்க அங்க இருக்க மாட்டானுங்க தான், இருந்தாலும் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ண நிறைய இருக்கும். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது நடக்க இருந்தா கூட அதை நாங்க தடுப்போம்லன்னு கேட்பான். கராஷி பண்றேன், ஆனா அதுக்கு ரிட்டனா நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சாய் என்ன பண்ணணும்னு கேட்பான். கராஷி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மீதம் இருக்க உடலை எடுத்துக்க விரும்புறேன்பா. சரின்னு ஒத்துப்பாங்க சாய் அண்ட் சாஸ்கே. இதுக்கப்புறம் மறைவிடத்தை காட்ட கராஷி கூட்டிட்டு போவான். மேப் பார்த்துட்டு சில சேஞ்சஸ் இருக்கிறத பத்தி சாய் சொல்லவும், கராஷி இப்பெல்லாம் மக்கள் இங்க என்ன வசிக்கிறாங்களா, இங்க அங்க இங்கேன்னு கொகைகள் போல விஷயங்கள் உருவாயிருக்கு, அதனாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, அதனால நீங்க கொண்டு வந்த மேப்ஸ்லாம் வேலைக்கே ஆகாதுன்பா. அப்படின்ட்டு சாய் மேப் மடிச்சு வச்சுட்டு சைட்ல இருக்க டனலை பார்ப்பான். கராஷி இந்த மாதிரி ரேண்டமா தெரியிற டனல்ஸ்குள்ள எல்லாம் போகணும்னு பார்க்காதீங்கன்ட்டு எலியை பயன்படுத்தி போற வழியில பாய்சனஸ் கேஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுவான். டாக்ஸிகேட்டட் கேஸ் இன்னுமே இங்க தான் இருக்கும் போலன்ட்டு. இதோட அழுத்தம் ஹை அண்ட் லோவா இருக்காது, அந்தந்த நாளுக்கான காத்தோட ப்ரெஷரை போத்துன்பான். நம்ம இன்னைக்கு ரைட் சைட் போகணும் போலன்பான். சாய் உனக்கு இங்க இருக்க எல்லா டனல்ஸை பத்தியும் தெரியுமான்னு கேட்பான். கராஷி போகக்கூடிய வழிகள் மட்டும்தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த கேஸ் திண்டா இருக்கு, இல்ல எப்படி இருக்கு, எந்த பக்கம் போலாம் வரலான்னு சொல்லி மொத்தமா நானா கத்துக்கிட்டதுன்பான். சாஸ்கே உனக்கு பயமா இல்லையான்னு கேட்பான். கராஷி எனக்குள்ள மொத்தமா கோவம் மட்டும்தான் இருந்துச்சுன்பா. ஒரு பெரிய பாறை கிட்ட வந்து ஸ்டாப் ஆவான். இதுக்கு அடுத்து தான் அவங்களோட ஹைட் அவுட் இருக்குன்பா. கூடவே அங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாடிஸும் இருக்குங்கும் போது சாய் தனியால அதை தாண்டி போறது அசாத்தியமானதுன்னு புரியுது, இருந்தாலும் வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பான். கராஷி இல்லைன்ட்டு திரும்பி வந்து மண்டிட்டு, இங்க பாருங்க அவங்களோட மறைவிடத்துக்கு போறக்கு இது மட்டும்தான் ஒரே ஒரு வழி, இந்த பாறையை உடைக்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். சாய் புரிஞ்சுதுன்ட்டு சாஸ்கே கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்பான். சாஸ்கே அதை நானே பாத்துக்கிறேன்பா. சரி பண்ணுடான்மா சாய். சாஸ்கே சிடோரி யூஸ் பண்ணி மொத்தமா பாறையை நொறுக்கவும் வேற லெவல்ட்டு கராஷி ஓட ஆரம்பிச்சிருவான். காய்ஸ் இருங்க நான் வரேன்ட்டு கராஷியை ஃபாலோ பண்ணிட்டு சாய் அண்ட் சாஸ்கே போவாங்க. அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் பாத் ஓப்பனா இருக்கும். ரெண்டு பேரும் சிக்னல் பண்ணிட்டு உள்ள போவாங்க. பார்த்தா ரொம்ப டார்க்கா இருக்கும். கராஷி உள்ள மயங்கி கிடப்பான். என்னடா ஆச்சுன்னு போய் பார்த்தா மொத்தமும் ட்ராப்பா இருக்கும். பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆகும். மூக்க புத்திக்கலான்னு பார்த்தா ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி ட்ராப் செட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. சாயோட கைகளை அது பிடிச்சிக்கும், சாஸ்கேவையும் பிடிச்சிக்கும். கராஷி மாஸ்க் போட்டு வந்து என்ன மாட்டிங்களான்பா. கராஷியை ரெக்கக்னைஸ் பண்ண சாஸ்கே டே எதுக்குடா அதெல்லாம் பண்றேன்னு கேட்பான். வாயில ரத்தமே வரும். கராஷி இதை பார்த்து சிரிச்சுட்டு பாய்சனஸ் கேஸ் செம்மையா வேலை செய்யுதுன்ட்டு அவனுங்க மூஞ்சியும் சாகும் போது இப்படிதான் இருந்துச்சுன்பா. யார பத்திடா பேசுறேன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தின்பா. கராஷி தான் பாய்சனஸ் கேஸை ரிலீஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸையே கொண்டிருப்பான். சாய் கேட்டு ஷாக் ஆகி எதுக்காகன்னு கேட்பான். கராஷி ஏன் கொன்னா கேட்கற, ஏன்னா எங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு தான். சுத்தி இருக்க எல்லா நாடுகளும் சுகபோகமா வாழ்றப்ப நாங்க மட்டும் இங்க நரகத்துக்கு அடியில வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களை காப்பாத்த யாரும் வரல, இந்த உலகமும் மாறல. ஆனா காரா அவங்க வேற மாதிரி, அவங்க தான் எங்களோட நம்பிக்கை, வருங்காலத்துக்கான நம்பிக்கைன்பா. சாயன் சாஸ்கி சாகரத பார்த்துட்டு தான் வெளியவே வருவான். லீஃப் ஷினோபிசா தன்னை புடுங்கின்னு நினைச்சுக்கிறானு, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு இவ்வளவு பெரிய அமேசிங்கான டெக்னிக் பண்ண தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், மண்டையில அறிவு வேணும்லன்ட்டு இன்னமும் இவனுங்களோட வந்த காம்ரேட்ஸ் இங்க தான் இருக்கணும். இன்னொரு தடவை வேற கேஸை ரிலீஸ் பண்ணி விடணுமா, தலைவலியா போச்சுட்டு திரும்புவான். பார்த்தா பின்னாலதான் சாயன் சாஸ்கி நிப்பாங்க. சாய் பிரச்சனை தான், ஆனா லீஃப் ஷினோபிசா தப்பு கணக்கு போட்ட பத்தி அதான் நீ பண்ண பெரிய தப்புன்பா. கராஷிக்கு மனசே இருக்காது, ஷாக் ஆயிருப்பான். சாய் அதுக்கு ரெண்டு பேரும் க்ளோன்ஸ் தான், கொஞ்சோண்டு நிஞ்சுச்சு தெரிஞ்ச உனக்கு நாங்க எந்த லெவல்ல இருக்கோன்னு கூட தெரியாதுன்பா. இது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கராஷி கேட்கவும், சாய் எங்களை கூட்டிட்டு வர வழியில ஒவ்வொரு பக்கமும் ரொம்ப கவனமா தான் நீ நடந்து வந்த, ஆனா ஒரு பாயிண்ட்க்கு மேல எங்களை இழுத்தரணுங்கிறக்காக நீ பண்ண பாத்தியா, எந்த ஒரு ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்காம நீ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக துடிச்சுட்டு ஓடின மாதிரி அங்க மாட்டினடான்பா. கராஷி ஜர்க்காவான். சாஸ்கே உன் கண்ணுல கோவம் தெரிஞ்சது, கூடவே கொஞ்சம் அமைதியோடன்பா. கராஷி ஒரு ஸ்டெப் பின்னால போவான். சாய் இங்க நாங்க வந்ததுக்கு காரணமே எங்க மிஷன் காராவோட எக்ஸிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்க, அப்படி ஒண்ணு இருக்கானு, அதனால அவ்வளவு ஈஸியா நான் செத்துற மாட்டோம் தம்பின்பா. கராஷி பயப்படுவான். சாய் உனக்கும் காராவுக்கும் என்ன கனெக்ஷன் கேட்பான். கராஷி தப்பிச்சு போயலான்னு பாக்குறப்ப குணாய் வச்சு சாஸ்கே கால தாக்கியிருப்பான். விழுந்த கராஷி இல்ல இப்படி நடக்க கூடாதுன்பா. திடீர்னு பார்த்தா கராஷி வாயில இருந்து ரத்தம் வரும், பாய்சனஸ் கேஸ்ல பாதிக்கப்பட்ட மாதிரி. சாஸ்கே பார்க்க போனா அவனை பயன்படுத்திருப்பாங்க போலன்னு மாஸ்க் செக் பண்ணிட்டு சொல்லுவான். சாய் கராஷி பக்கத்துல வந்து நீ ஓகேவான்னு கேட்பான். கராஷி குணாய் வச்சு தாக்க பார்ப்பான். சாய் பின்னால போயிருப்பான். கராஷி நான் ஒன்றும் பயன்படுத்தப்படல, உங்களை மாதிரி சந்தோஷமா வாழ்றவங்களுக்கு எங்களை மாதிரி நரகத்துல வாழ்றவங்களை பத்தி என்ன தெரியும், என்னதான் அவங்க என்ன யூஸ் பண்ணிக்க பாத்துக்கிட்டாலும் காரா அதீத இறக்கம் உள்ளவங்க தான்பா. உங்களுக்குன்னு நான் எதையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு, காராவோட விருப்பம் நான் சாகணுங்கிறது தானா, சந்தோஷமா சாவன்ட்டு சூசைட் பண்ணிப்பான். சாய் கராஷியை செக் பண்ணி பார்த்துட்டு காராவுக்காக இவ்வளவு தூரம் போறானா, இந்த காராங்கிறவங்க யாருதான்னு கேட்பான். திடீர்னு பார்த்தா பில்டிங் கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சாஸ்கே இதுவும் ட்ராப் தான் போல இருக்கு, இந்த இடத்த யாரெல்லாம் தேடி வராங்களோ அவங்களுக்குள்ளதான் இந்த பையனை ஸ்பை பண்றதுக்கு சுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க போலன்பா. சாய் சூப்பர் பி ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி பேர்ட் கிரியேட் பண்ணுவான். சுத்தி இடங்கள் கொலாப்ஸ் ஆகிறப்ப சாஸ்கே அவனை நோட் பண்ணிட்டு அதை பார்க்கணும்பா. சாய் இல்ல லேட் ஆயிடுச்சு நம்ம சீக்கிரம் மேல போகணும்ட்டு மேல கூட்டிட்டு போயிருவான். சாஸ்கே கடுப்பாவான். சாய் சாஸ்கே எப்படி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பாங்க, இருந்தாலும் அந்த பில்டிங்கை தாண்டி அதை சுத்தி இருக்க இடமெல்லாம் கொலாப்ஸ் ஆகும். மொத்தமா பில்டிங் செடிபாடுகள் ஆனதுக்கு அப்புறமா சாய் இவ்வளவு தூரம் வந்து காராவோட இருப்பை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குன்பா. சாஸ்கே அதுன்னு மட்டும் இல்ல, அவங்களுக்கு அனுதாபம் காட்டுறக்கும் மக்கள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்பா. சாய் கராஷி அவங்களதான் அவனோட ஹோப்னு சொல்லியிருக்கான்பா. சாஸ்கே அவனோட வெறுப்புனாலதான் கண்டிப்பா அவனோட ஹோப்ஸ் அவனுக்கு மேல வச்சிருக்கணும்பா. இந்த விஷயங்களை நருட்டோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணவும், நருட்டோ அப்படின்னா காரான்னு ஒண்ணு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோன்பா. சாய் இருந்தாலும் அந்த குரூப்பை பத்தின அதீத டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்க முடியலன்பா. ஷிகமாரு கராஷி டோனோன்னு ஒருத்தனை சொன்னீங்களே அவன் காராவை சேர்ந்தவனான்னு கேட்பான். சாஸ்கே அவன் பயன்படுத்தப்பட்டிருக்கான் அவங்களால, சொல்ல போனா அங்க நடக்கிற கொடூரங்களை பார்த்தா எது என்னங்கிறத சொல்ல கூட முடியாதுன்பா. ஷிகமாரு இது எப்படியா இருந்தாலும் தொல்லதான். காராங்க குரூப்போட இப்படிப்பட்டவங்களும் கோஆபரேட் பண்றாங்க இல்லையா, நம்ம ஆரம்பத்துல சாதாரண ஒரு குரூப்னு நினைச்சா இவங்க என்ன இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனா இருக்காங்கன்பா. சாய் அது உண்மைதான் சொல்லும் போது நருட்டோ வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்பான். சாய்
நாங்க இருந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியை பார்த்தோம். ஆனா வித்தின் செகண்ட்ல அது மொத்தமா காலி, என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலன்பா. சாஸ்கே அதை திங்க் பண்ணி பார்த்து ஏதோ பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க போலன்பா. ஷிகமாரு ஷாக்ல பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு கேட்கவும் சாஸ்கே இதே மாதிரியான விஷயங்களை ஒரோச்சிமாரு லேப்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன்பா. ஷிகமாரு இது நல்லதுக்கே இல்லைன்பா. சாய் இப்போதைக்கு காரான ஒரு குரூப் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து இன்டெல் கேதர் பண்ண வேண்டியதான்பா. நருட்டோ அதான் சரின்னு நினைக்கிறேன். சரி நீங்க 2 பேர் இதுல டாப்லயே இருங்கன்பா. சரின்பாங்க. சாய்க்கு பத்தின ரிப்போர்ட்ஸ் நாங்க மொத்தமா முடிச்சிட்டோம், அதை ரீட் பண்றேன்னு கேட்பான். நருட்டோ ஈனோதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல இருக்கு, அவன் மைண்ட் அண்ட் சோல்குள்ளேயே போய் பாக்குற அளவுக்குன்பா. சாய் இன்னும் பல தடவை மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு பண்ணா, சொல்ல போனா ரொம்பவுமே அதிகமா. எவனோ தந்தா இவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கான்பா. ஷிகமாரு சயின்டிபிக் நிஞ்சா டூல் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண வச்சவன் எவனு கண்டுபிடிக்க முடியலன்பா. சாய் துரதிருஷ்டவசமா யாருன்னு தெரியலன்பா. நருட்டோ அப்ப சரி அவனை திரும்ப நான் அவன் வேலைக்கு அசைன் பண்றேன்பா. ஷிகமாரு இதுல உறுதியா இருக்கேன்னு கேட்பான். நருட்டோ சயின்டிபிக் நிஞ்சா டூல் ரிசர்ச் லேப்ல நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டிய டூல்ஸ் இருக்கான், இவனோட ஆப்சன்ஸ்னால தான் டிலே ஆகுதுன்பா. சாய் அதான் கரெக்ட், கூடவே இன்ஃபர்மேஷன் வேற லீக் ஆயிருக்கு. டெவலப்மெண்ட் எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறோமோ அதான் நமக்கு நல்லதுன்பா. நருட்டோ இப்ப நம்ம காரா மேலதான் கவனத்தை வச்சாகணும், ஏன்னா அடுத்து என்ன நடக்குங்கிறது சொல்ல முடியாதுலன்பா. ஷிகமாரு அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்பா. நருட்டோ கூடவே ஹிடன் ட்ரெயின் பிரச்சனையிலையும் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்தாகணும்பா. சாஸ்கே அதுவும் சரிதான்பா. நருட்டோ நம்ம நேஷனோட பீஸை பார்த்தா மட்டும் போதாது, ஒவ்வொரு நேஷனுமே அமைதியை உணரணும், அப்பதான் போருங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறதா அர்த்தம்பா. இதுக்கப்புறம் காரா ஆர்கனைசேஷனை கட்டுவாங்க. அக்காட்சுகில எப்படி ஹாலோகிராம் டைப்ல கம்யூனிகேஷன் பண்ணிக்குவாங்களோ அது மாதிரி இவங்க ப்ரொஜெக்ஷன் டைப்ல கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. இதை கென்ஜுட்சு கம்யூனிகேஷன் சொல்லிக்குவாங்க. இது ஒரு ப்ரொஜெக்ஷன் டைப் ஆஃப் கென்ஜுட்சு. இந்த இடத்துல ஜீகன் நம்ம ரைன் வில்லேஜ்ல விட்டுட்டு வந்த ஃபெசிலிட்டியை அவுட்டர்ஸ் வந்து மொத்தமா அழிச்சிட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எப்போ கை விட்டுட்டுமே, ஏன் அது அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு விக்டரை ஒரு லுக் விடுவான். அவன் பயப்படுவான். ஜீகன் சரி விட்டு தள்ளுங்க, ஏதோ சில ஷினோபிஸ் நம்மளோட ஃபெசிலிட்டிஸை பார்த்துட்டாங்கிறக்காக நம்மளோட மொத்த பர்பஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு இல்லை, பிளான் பண்ணபடி தான் போயிட்டு இருக்கு, எதுவும் மாறலின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மேன் ஹூ டிஸப்பியர்டுங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.